அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 69,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,960 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம் பெற்ற நிலையில் இன்று சவரன் 70,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இன்னும் 40 ரூபாய் உயர்ந்தால் போதும் தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,000-ஐ எட்டிவிடும். சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே வருகிறது. இதன் விலையும் ஏறவும் செய்கிறது, இறங்கவும் செய்கிறது. இதற்கு காரணமாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது, உலகில் பல்வேறு இடங்களில் நடக்கும் போர் உள்ளிட்டவைகளால் தங்கம் விலை அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே இப்போது சர்வதேச மார்க்கெட் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது. சர்வதேச மார்க்கெட்டில் இன்று தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து உச்சம் தொட்டு இருக்கிறது. தங்கம் விலை திடீரென இந்தளவுக்கு உயர என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1,480 ரூபாய் அதிகரித்து ஆபரண தங்கத்தின் விலை 69,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 1 கிராம் தங்கத்தின் விலை 8,745 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் சந்தை மட்டுமின்றி உலக சந்தையிலும் இப்போது தங்கம் விலை உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் இப்போது தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை சுமார் 3% உயர்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சம் தொட்டுள்ளது. டாலர் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதும் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளதும் இதற்கு காரணமாகும். இதுபோன்ற குழப்பங்கள் அதிகரித்து வருவதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதி தங்கத்தில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகின்றனர். அமெரிக்காவில் ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸ் ஒரு கட்டத்தில் 3,171.41 டாலர்கள் வரை உயர்ந்தது. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 1 கிராம் 9,628 ரூபாய் வரை சென்றது. அதன் பிறகு இப்போது 3,168.26 டாலர்களுக்கு சென்றுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 9,615 ரூபாய்க்கு உள்ளது. இதுவும் கூட கிட்டத்தட்ட 2.8% அதிகம்தான். அதேபோல கோல்டு ஃபியூச்சர்ஸ் 3.5% உயர்ந்து 3,185.50 டாலர்களாக இருக்கிறது. அதாவது இந்திய மதிப்பில் 1 கிராம் 9,671 இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக அமெரிக்கா சீனா இடையே அதிகரிக்கும் வர்த்தக போர்தான். அமெரிக்காவும் சீனாவும் சர்வதேச அளவில் இரு பெரும் பொருளாதாரமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சீனா மீது ட்ரம்ப் வரிகளை அறிவித்துள்ளார். அதாவது மற்ற நாடுகள் மீதான வரியை 90 நாட்கள் நிறுத்தி வைத்த ட்ரம்ப் சீனா மீதான வரியை மட்டும் 104%-இலிருந்து 125%-ஆக உயர்த்தினார். அமெரிக்கா சீனா இடையே பெரிய அளவில் வர்த்தகம் இருக்கும் சூழலில் இது இரு நாடுகளையும் பாதிக்கும். இதன் காரணமாகவே சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை புதிய உச்சத்திற்கு போயிருக்கிறது. இது தொடர்பாக சர்வதேச பொருளாதார வல்லுநர் நிக்கோஸ் சபோராஸ் கூறுகையில், பாதுகாப்பான புகலிடமாக தங்கத்தை கருதிய முதலீட்டாளர்கள் அதில் முதலீடு செய்ய ஆரம்பித்துள்ளனர். இதனால் தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டிருக்கிறது. மேலும் ஒருவேளை டாலரை வலுப்படுத்தவும் பணவீக்கத்தை குறைக்கவும் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் தங்கம் விலை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்று கூறியுள்ளார். இப்போது அமெரிக்க பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அந்நாட்டு மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜூன் மாதம் கூட்டத்தில் மீண்டும் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதியில் வட்டியை 1% வரை குறைக்க வாய்ப்பிருப்பதாக வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஒருவேளை அப்படி அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் தங்கம் விலை பட்டென உயரத் தொடங்கும். அதே நேரம் தற்போது டாலர் மதிப்பும் தொடர்ச்சியாக சரிந்து வருகிறது. டாலர் மதிப்பு சுமார் 1% வரை குறைந்துள்ளதால் மற்ற நாடுகள் தங்கத்தை வாங்க குறைந்த பணத்தையே செலவிட வேண்டியிருக்கிறது. இதனால் சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை அமெரிக்கா அளவுக்கு உயரவில்லை. பிளாட்டினம் 0.3% உயர்ந்து 940.24 டாலர்களாகவும், பல்லேடியம் 1.5% சரிந்து 918 டாலர்களாகவும் இருக்கிறது. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி.